ஒரு பாட்டுக்காகலாம் யாருன்னா தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்களா சார்? வருவாங்கடா, நான் தான் வருவேன். அப்படி நம்ம பார்க்க போன படம் தான் இப்போ கரண்ட்டாக தேட்டர்ஸ் ரிலீஸாக இருக்கக்கூடிய தலைவன் தலைவி மூவி. என்னதான் இந்த படத்துக்கு நான் போன முதல் ரீசன் அந்த பொட்டல் முட்டாய சாங்காக இருந்தாலுமே சரி, ஆனால் இதுக்கு நான் போனதுக்கான ரெண்டாவது ரீசன் என்னன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் தான். அதாவது விஜய் சேதுபதியும் சரி, நித்யா மேனனும் சரி, நேச்சுரலாக அவங்களோட ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துறதுல ரொம்பவே திறமையான ஆக்டர்ஸ். ஸோ அவங்கள நம்பி தான் இந்த படத்துக்கு நான் போனேன். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அவங்க வீண் போகவே விடலை. அவ்வளோ அற்புதமாக அவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களை தவிர்த்து இந்த கேரக்டர்ஸை வேறு யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும். இது ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே இவங்களோட ஆக்டிங். இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்களோட காமெடி சீன்ஸ் தான். யோகி பாபுவோட காமெடி பஞ்ச் டைலாக்ஸ் மற்றும் காமெடி சீன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல வந்து ஒரு பெரிய அளவுலேயே வந்து கோட்டா இருந்தது. அது இந்த படத்தோட இன்னொரு பிகஸ்ட் பாசிட்டிவாகவே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட அடுத்த பிகஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனா அவர்களோட மியூசிக் தான். சனா இந்த படத்துக்கு வழக்கம் போல் வந்து ரொம்ப அழகாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பாடல்களும் சரி ரொம்ப அழகாகவே வந்து நம்ம கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் வந்து இதுவே ஒரு பிகஸ்ட் பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஓவராலாக இருந்த படம் எப்படி தாண்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் உட்காந்து சிரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அண்ட் ஆல்சோ இந்த மூவி ஒர்த் ஃபார் மணியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த மூவியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.